ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக பன் தோசை வீட்டில் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இதுக்கு தோசை மாவு இருந்தால் போதும், ஈஸியாக பண்ணிடலாம். எப்போவுமே ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை செய்யாமல் இதுமாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், துருவின இஞ்சி, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி மஞ்சள்தூள், சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இதை அப்படியே தோசை மாவில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மாவில் ஆட் பண்ணதும் அதில் கொத்தமல்லி, கொஞ்சமாக சமையல் சோடா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம தாளிப்பு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் இந்த மாவை 2 கரண்டி ஊற்றுங்க. நல்லா குக் ஆகட்டும். 2 பக்கம் திருப்பி திருப்பி விடுங்க. அதான் ரொம்ப சாஃப்டான பன் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி பண்ணியிருந்தேன். ரெண்டுமே இதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.